பட்டிமன்றம் முடிந்து பத்திரமாக எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு முடித்துக் கொண்டிருக்கும் எதிரணி பேச்சாளர்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கும் திருமண மாணவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா? கல்யாணத்துக்கு பின்னாடி தாங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை இல்ல. இது ஒரு பொதுவான தலைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பா. ஸோ அதனாலதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்குதுன்னு நான் கேட்டேன். ஸோ கல்யாணத்துக்கு பின்னாடி தான். வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்படின்னா அப்ப திருமணத்துக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை அது வாழ்க்கையே இல்லைங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு பின்னாடி வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு முழுமையான வாழ்க்கை. தெரியவே இல்லையே. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான். தலைப்பே தப்புங்கிற. அது ஒரு சுயநலமான வாழ்க்கை நடுவர் அவர்களே. அது ஒரு தன்னடக்கம் இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாம, கிராமத்து பாசல சொன்னா ஒரு தடிமாடு மாதிரி வாழ்ற வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கையே இல்ல. அந்த வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சி மட்டும் எப்படி உண்மையான மகிழ்ச்சியா இருக்கும்? ஐயா, இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது நீங்க தான் கை தட்டி ஆரவாரம் பண்ணீங்கன்னு தலைப்பு வேணும். இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க. மகிழ்ச்சினா என்னங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில பல்லு விளக்காம எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு உடம்புல பாதி உடம்பு தண்ணி போடாம மீதி உடம்பு சோப்பு நிறைய துடைக்காம, அம்மா நேரம் ஆயிடுச்சுமா நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்றா, அதுவா மகிழ்ச்சி? உள்ளுக்குள்ள கிச்சன்ல இருக்க அம்மாவோட மைண்ட் வாய்ஸ். காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா நம்மள இருக்க விடுவாங்க. பார்த்தா கல்யாணம் பண்ணாம தடிமாடா தெரியுது, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் உள்ள இருந்து. இந்த பக்கம் அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே கண்ட கண்ட நாயெல்லாம் கேள்வி கேட்குது, இன்னும் பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அப்படின்னு அப்பாவோட மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமானதா இருக்காது. அதே போல திருமணத்துக்கு பின்னாடி அந்த காலை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கணவனும் மனைவியும் காலையில சீக்கிரமா எழுந்து கணவன் மனைவிக்கு கிச்சன்ல கொஞ்ச நேரம் உதவி செஞ்சுட்டு, இங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு துணிகள்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு, ஷூ எல்லாம் தொடச்சி பாலிஷ் போட்டு கொடுத்துட்டு, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வெளியில போயிட்டு, என்னம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே வரப்ப மனைவி ஓடி வந்து கதவு சந்து வழியா தலையை நீட்டி, என்னங்க சாப்பாடு எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப எடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சின்ன புன்னகையை பரிமாறிக்குவாங்களே, அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா? தனியா இருந்தா சொல்லுங்க பாஸ், கிடைக்குமா? மகிழ்ச்சினா தானா சந்தோஷமா இருக்கிறது மகிழ்ச்சி இல்லைங்க. திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு தனி மனித வாழ்க்கை, அது தனி மகிழ்ச்சி. தாமும் மகிழ்ந்து பிறரை மகிழ்வித்து தாமும் மகிழ்வதுதாங்க மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்ப கிடைக்கும்? திருமணத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கும். என்னதான் லட்சமா சம்பாதிச்சாலும் இங்கே கருத்துக்கள் மோதிக்கொள்ளலாம், கருத்துக்கள் மட்டும்தான் மோதிக்கொள்ளலாம். நீங்கள் மோதிக்கொள்ளக்கூடாது. உணர்ச்சிப்பட்டு சகோதரி எழுந்திக்கிறாங்க, அதனால சொல்றேன், கருத்துக்கள் மட்டும் மோதட்டும், நீங்கள் மோதிக்கொள்ளாதீர்கள். விழாக்குழுவினரிடம் ஒரு வேண்டுகோள், இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரி பேச வந்திருக்கிறவங்கள்ட்ட ஆயுதங்கள் ஏதாவது இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நான் பொறுப்பு இல்லை, அப்புறம் நான் வரை இடையில உட்காந்துருக்கேன், ஓட முடியாதனால. நன்றி, பேசுங்க. என்னதான் லட்சமா சம்பாதிச்சாலும், லக்ஸரியான கார் வச்சிருந்தாலும், 3 BHK வீடு சொந்தமாக வச்சிருந்தாலும், திருமணத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்களை யாராவது நம்மளை கூப்பிட்டு சோறு போட்டிருப்பானா? ஒரு நாய் நம்மளுக்கு சோறு போடுறோம். தனியா போனா நம்ம ரோட்ல தனியா தான் பேசிக்கிட்டே போகணும். அதே சொந்தக்காரவங்க திருமணத்துக்கு பின்னாடி பாருங்க, அப்பா அம்மாவோட சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், மனைவி வெளி சொந்தக்காரவங்க, என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு விருந்துக்கு கூப்பிடுவாங்க. எதுக்குங்க கூப்பிடுறாங்க? இதோட நாசமா போயிருங்கன்னு சொல்றதுக்கா? இல்லைங்க,
இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு தாங்க எல்லாரும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க, சும்மா இல்லை. திருமணத்துக்கு பின்னாடி தாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும். எப்படி பெருகும் தெரியுமா? சொந்தங்கள் பெருகும் போது வாழ்க்கையில மகிழ்ச்சியும் பெருகும். மாமனார் மாமியார் வழி சொந்தங்கள், நம்ம மச்சான் மச்சானோட நண்பர்கள், மச்சினிச்சியோட தோழிகள் சொல்றப்ப எவ்வளவு சந்தோஷம். இப்படி சொந்தங்கள் பெருகும் போது மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும். வார்த்தையை கேட்டதுமே இங்க பல பேருக்கு அப்படியே மகிழ்ச்சி பொங்குது, அப்படியே பொங்கல் மாதிரி. பாருங்க பின்னாடி பக்கம் என்னோட குரல் எல்லாம் பாடுறதுக்கு உங்களுக்கு பேசுறப்பே தெரியும் எவ்வளவு கட்டையான குரல்னு. கட்டையான குரல். இந்த குரல் எல்லாம் பாடுறதுக்கு ஒரு நல்ல குரல் இல்லைன்னு நானே நினைச்சிட்டு பாடுறது இல்லை. ஆனாலும் என்னையும் பாட வச்சது என்ன, காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம். நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாம், பாடலாம், ஆடலாம். நன்றி. சோ என்னையும் பாட வச்சது என்னோட திருமண வாழ்க்கை. அன்பான மனைவி, அழகான துணைவி, அமைந்தாளை பேரின்பமே. இதே பாடல இன்னொரு வரி கூட வரும், நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி. இப்ப தெரிஞ்சிருக்கேன் குரலை பத்தி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னோட குரலை பத்தி தெரியும். எதை பத்தி தெரியுதோ இல்லையோ தன்னோட குரலை பத்தி கண்டிப்பா தெரியும். இது பாடுறதுக்கு சரியான குரலா இல்லையான்னு. சரியான குரலாவே இல்லாட்டி கூட திருமணத்துக்கு பின்னாடி ஒரு ஆணையும் பானையும் பாட வச்சு மகிழ்ச்சி படுத்துவதாங்க திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி மகிழ்ச்சியா இல்லைன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பாட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணங்களால நிறைஞ்சது தானுங்க இந்த திருமண வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் தான் நம்ம திருமண வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாக்குது. ஸோ ஒரு வயசு குழந்தைக்கு இருக்கு, குழந்தைங்க எல்லாம் ஒரு வயசு குழந்தைங்கலாம் நிறைய இருக்குங்க, 2-3 குழந்தைங்க இருக்கு. அம்மா அப்பான்னு முழுசா கூப்பிட தெரியாது. அது ஆடு மாட்டை கூப்பிட்ட மாதிரி அப்படின்லாம் கூப்பிட தெரியும். ஆனாலும் என் குழந்தை என் அம்மானு கூப்பிட்டுச்சு, அப்பான்னு கூப்பிட்டுச்சுன்னு ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வர்ற சந்தோஷம் தனியா இருக்கும்போது கிடைக்குமா? கிடைக்காதே. என்னோட அப்பா என்ன ஒரு 25 வயசு இருக்கும் திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாரு. நான் அப்போ இல்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா என்ன 2 வருஷம் கழிச்சு நீ அம்பானி ஏரியாடா? உண்மைதாங்க, 2 வருஷம் கழிச்சு அம்பானி ஆகலைங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு நான் அம்பானி ஆகிட்டேன். வயசு கேட்குது, என்னடா சொல்ற? அன்பான மகள் வந்தார், அம்பானி நானாகிறேன். புதுசா அந்த படத்துல வந்த உண்மைதாங்க. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் மக பிறந்துச்சு. என் அப்பான்னு கூப்பிட்றப்ப கிடைக்கிற சந்தோஷம் திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்குமா? இல்லை உங்களில் யாரையாவது அக்கா ஆண்டி அங்கிள்னு கூப்பிட்றப்ப அந்த சந்தோஷம் கிடைக்குமா? அம்மா அப்பான்னு கூப்பிடுற அந்த மகிழ்ச்சி திருமணத்துக்கு பின்னாடி இருக்கே, அது அளவற்ற மகிழ்ச்சி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. திருமணத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை கருப்பு வெள்ளையா இருந்தது. அந்த கருப்பு வெள்ளையான வாழ்க்கையை வண்ணமயமாக்கியது எனது மனைவிகளும் குழந்தைகளும். ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன், ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு நகைச்சுவைக்காக. எனக்கு ஒரு மனைவி தாங்க போதும், நிறைவான மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மனைவி போதும். சகோதரி வீடியோ எடுத்துட்டு இருக்க சகோதரி கண்டுபிடிச்சுங்க. நிறைவாக எந்த அம்மாவும் கவனிக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்லுவது, நகைச்சுவைக்காக மட்டும்தான். ஒரு மனைவி போதும், நிறைவா இருக்க. நிறைவாக எந்த அம்மாவும் அப்பாவும் தன்னோட குழந்தைகள் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது, நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிற அம்மா அப்பா திருமணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, கஷ்டம் மட்டுமே இருக்குன்னு நினைச்சா எந்த குழந்தைக்காவது பெற்றோர் திருமணம் பண்ணி வைப்பாங்களா? பண்ண மாட்டாங்களே. நீ தடிமாடாவே 2 போடான்னு விட்டுருவாங்களே. ஆட தெரியாத திருக்கோணம்னு சொன்னாலாம். அது மாதிரி திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குன்னு அந்த வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க தான் திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க.
ஸோ நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கையில தான் நிறைவான வாழ்க்கையும் முழுமையான மகிழ்ச்சியும் இருக்கிறது என்று கூறி நன்றி 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 விடைபெறுகிறேன். அருமை அருமை அருமை. நீங்க பேசும்பொழுது பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துருச்சு. எங்களுடைய கல்யாண வாழ்க்கையில முதன்முறையா ஐயா சொன்ன மாதிரி விருந்து கூட்ட சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா வீட்டுல, அத்தை வீட்டுல, பெரியப்பா வீட்டுல இவங்கெல்லாம் கூப்பிட்டு சிறப்பான விருந்து கொடுத்தாங்க. மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்கிறத இவங்க சொல்லுவாங்க. நல்ல நல்ல மிக அழகாக வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்னர் தான் என்று மிக அழகாக சகோதரர் சொல்லி தெரிவிக்கிறார். அதற்கு எதிராக இல்லை, முன்புதான் என்று பேச ரெடியா வருபவர் இவர். இப்ப உங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுப்பார். இவர் அல்வா கொடுப்பார். நகைச்சுவைக்கு நான் சொல்லுங்க, உண்மையே சொல்றேன். என்னுடைய அண்ணனுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. போன வாரம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்க கூடாது, திருநெல்வேலி போயிட்டு வந்தாரு. அல்வாவோட வந்திருக்காரு. அதுவும் திருநெல்வேலினா என்ன மாதிரி அல்வா உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப இருட்டுக்கடை அல்வா. அதுதான் எப்போதும் வாங்கிட்டு வருவார். எப்போ போனாலும் எனக்கு வாங்கினது கொடுப்பாரு. இந்த முறை உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதா சொன்னாரு என்கிட்ட, அதனால கொடுப்பாரு. அதனால போகும்போது வாங்கிட்டு போங்க, சரியா? திருநெல்வேலியில பிறந்து மானாமதுரையில தன்னுடைய கல்வி வாழ்க்கையை தொடங்கி அதன் பிறகு சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்று புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்று பல மேடைகள் ஏறி பேசியிருக்கின்றார். அதோடு கூட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததில் அவருடைய பங்கும் உண்டு, அவருடைய கையும் உண்டு. அதோடு இல்லாமல் குறிப்பாக தமிழை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவருடைய முழு ஒத்துழைப்போடு தான் என்னுடைய சகோதரி அந்த தமிழ் வகுப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை பாராட்டி உங்கள் முன்னால் பேசுவதற்கு அழைக்கின்றேன். பாருங்கள், அன்பு நண்பர் திரு தங்கராஜ் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்ற அரங்கத்திற்கு நடுவராக வந்திருக்கும் ஆங்கில புலமை பெற்று ஆங்கில விரிவுரையாளராக பணியாற்றி தன் தாய்மொழியில்தான் தனக்கு பிடித்த மொழி என்று வந்திருக்கும் அரங்கநாதன் அவர்களே, சோகார் தமிழ் மன்ற தலைவர் ஜான் கன்லி அவர்களே, சோகார் தமிழ் மன்ற செயல் வீரர்கள், நீங்க எல்லாம் அனைவருக்கும் உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு முன்புதான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இருக்காங்க கையில ஆயுதம் வச்சிருக்காங்க. திருமணம் அப்படின்னு சொன்னா திருமணம் சொன்னாலே நம்மளுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி அடிக்குது, அப்படியே சந்தோஷமா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஆனா அதெல்லாம் ஒரு சில மணித்துளிகள் தான். ஆக்சுவலா மேபி ஒரு சில நாட்கள் தான். ஆனா கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல ஓடுறது என்னன்னா வரப்போற மனைவியை எவ்வளவு சந்தோஷமா வைக்க போறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதற்கான தேட்டர் தான் பண்றோம். ஆக்சுவலா அதுக்கு நம்ம அதாவது வீடு கார் வேணும் தேவையில்லை. ஆனா சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே நம்ம கையில் இருக்கு. அதுக்கு நம்ம கண்டிப்பா ஈவன்